வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு வெரைட்டி ரைஸ் தான். இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு நான் ஒன்றா சொல்கிறேன். கொத்தமல்லி ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். இளம் தண்டாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட மிளகு, பச்சை மிளகா, இஞ்சி தான் காரத்துக்கு போடுவோம். மற்றபடி எதுவும் காரத்துக்கு போட தேவையில்லை. மிளகு நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு 4 துண்டு எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாதம் செய்கிறேன் நான். காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை நம்ம வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வதக்கணும். இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாத்தையும் நம்ம சின்ன ஜாரில் சேர்த்துப்போம். இதை பாருங்கள், பச்சை மிளகா, இஞ்சி, மிளகு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நான் சின்ன ஜாரில் போட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம். இந்த பேஸ்ட்டை நான் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது சாதத்தில் நல்லா ஒட்டி வரும். இப்போ நான் அடுப்பில் கடாயை வச்சு சூடு பண்ணிடுறேன். இது சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். தாளிப்புக்கு தகுந்த எண்ணெய் இது போதும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் அது பொரிய ஆரம்பிக்குது. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சோண்டு கடலைப்பயிறு போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா அப்போ தான் இடையில கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். கடலைப்பயிறு போட்டோம்னா இடையில அந்த பயிர் கிடைக்கிறதால நல்லாயிருக்கும் ரைஸில். இப்போ நான் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் உப்பு போடல, அதனால் இப்போ உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சி. எவ்வளோ க்ரீனிஷாக நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நான் இது கூட என்ன பண்ணியிருக்கேன், வறுத்து வச்ச மல்லாட்டைப்பயிறு, தோல் நீக்கின மல்லாட்டைப்பயிரை இதில் ஒரு ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் புளி சாதத்தில் நம்ம மல்லாட்டைப்பயிறு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இது வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய விருப்பம் தான் இது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். சாதம் ஏற்கனவே நான் வடித்து வச்சுருக்கிறேன். அந்த சாதத்தை நம்ம ஆற வச்சு எடுத்துப்போம். இல்லை ஆற வைக்க வேணாம், சூடாகவே கிளறினாலும் கிளறிக்கலாம். சாதத்தை ஆற வைக்காமல் கிளறினோன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஒரு சிலர் ஆற வச்சு கிளறினா தான் கொஞ்சம் நல்லா வெறப்பாக இருக்கும்னுட்டு ஆற வச்சு கிளறுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுமாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் குழஞ்சி வேணுன்றதால நான் சூட்லேயே அப்படியே போட்டு கிண்டிடுறேன். சாதத்தை கொட்டிட்டேன். இப்போ அந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குன்னுட்டு. இது அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு. பசங்க நம்ம கீரையாக கொடுத்தா எதையுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸாக பண்ணி ஒரு சிப்ஸோ அல்லது ஒரு பொட்டேட்டோ சிப்ஸோ அல்லது வத்தலோ ஏதோ ஒன்று வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு, வெரைட்டி ரைஸு. இந்த கொத்தமல்லி சாதத்து கூட நான் இப்போ பொட்டேட்டோ சிப்ஸும் பகோடாவும் வச்சு சாப்பிட போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.